சன்னுக்கு செகண்டாக இருக்க பிளானட் எது தெரியுமாங்க? ஆமாம், வீனஸ் தான். எர்த்தோட ட்வின்னுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் ட்வின் தான். ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். எர்த்து மாதிரியே சைஸு, ஆனால் எர்த்தை விட ரொம்ப டேஞ்சர். பேரை கேட்டால் காமாக பியூட்டிஃபுல்லாக தோணும். ஆனால் வீனஸ்குள்ள ஸ்டோரியே வேறங்க. சன்னில் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 108 மில்லியன் கிலோமீட்டர்ஸ், 108 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து சன்னிலேருந்து வீனஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீனஸில் ஒரு நாள் அப்படிங்கிறது 243 பூமியோட நாட்களை தான் வந்து ஒன் டே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சன்ரைஸ் ஆகி திருப்பி இன்னொரு சன்ரைஸ் ஆகிறதுக்குள்ளார பூமியில் 243 நாள் நம்ம வந்து முடிச்சிருப்போம். அதை தான் வந்து அங்கே ஒன் டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1 இயர் அப்படிங்கிறது 224 பூமியோட நாட்கள் தான். அதே மாதிரி வீனஸில் இன்னொரு ஸ்ட்ரேஞ்சரான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் வந்து நமக்கு சன் வந்து ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகும், சன்ரைஸ் வந்து ஈஸ்டில் தான் நடக்கும். ஆனால் வீனஸில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் வந்து வெஸ்ட்டில் தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸ் பிளானட் மட்டும்தான் சோலார் சிஸ்டம்லேயே இருக்கிறதுல ரிவர்ஸ் டைரெக்ஷனில் சுற்றுறதுனால அங்கே வந்து வெஸ்ட்டில் சன்ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம டெம்பரேச்சருக்கு போகலாம். வீனஸில் ஆவரேஜாக இருக்க டெம்பரேச்சரே பார்த்திங்கன்னா 460 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வீனஸில் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறதுனால ஹீட்டை அது ட்ராப் பண்ணிக்கிட்டு அது வந்து வெளியே போக விடாமல், அந்த சன்னில் இருந்து வர ஹீட்டை வெளியே போக விடாமல் அதுக்குள்ளாரையே அது வச்சுக்குதான். அதனால அங்கே டேயில் 460 டிகிரி செல்சியஸ் ஆகும், நைட்டில் 450 டிகிரி செல்சியஸாகவும் இருக்குது. மற்ற பிளானட்டில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு மார்னிங்கில் ஹீட்டாகவும் ஈவினிங்கில் கோல்டாகவும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இங்கே இல்லவே இல்லை. இங்கே வந்து மார்னிங்கும் 460 டிகிரி தான், ஈவினிங்கும் நைட் டைம்லையும் பார்த்தீங்கன்னா 450 டிகிரி செல்சியஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மெர்க்குரி வந்து சன்னுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ ஹீட் இல்லை. பட் ஆனால் நம்ம வீனஸ் தான் இருக்கிறதுலே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீனஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீனஸில் வந்து அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனாலையும் கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக உள்ளார வச்சுக்கிறதுனாலையும் நமக்கு ஹீட் வந்து வெளியே போகவே போகாது. அப்படி வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளாரியே இருக்கிறதுனால, அந்த அட்மாஸ்பியர் உள்ளாரியே இருக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே வந்து ஆசிட் ரெயின், இங்கே சல்ஃபரிக் நமக்கு க்ளவுட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபரிக் ஆசிட் தான் இருக்குது. அது வந்து நமக்கு ஆசிட் ரெயினாக தான் வரும். வாட்டர் ரெயின்லாம் அங்கே இல்லவே இல்லைங்க, ஆசிட் ரெயின் தான். அதே மாதிரி வீனஸில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் ஜீரோங்க. அங்கே ஆக்சிஜன் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. வீனஸில் இருக்க க்ளவுட்ஸ்லேருந்து வாட்டர் ரெயின் வராது, நமக்கு சல்ஃபரிக் ஆசிட் ரெயின் தான் வரும். அதே மாதிரி அங்கே இருக்க ஸ்கை எல்லாம் வந்து பாய்சனாஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெயின் கொஸ்டினுக்கு நம்ம வரலாமே, ஹியூமன்ஸ் வந்து வீனஸில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சொல்கிறாங்க, முடியவே முடியாது. சூட் போட்டாலும் சர்வே ஆக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெம்பரேச்சர் 460 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது மெட்டலில் கூட சர்வே ஆக முடியாத ஒரு ஹீட். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன தான் சூட் போட்டுட்டு போனாலும் அங்கே கண்டிப்பாக சர்வே ஆக முடியாது. அதே மாதிரி ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எர்த்தை விட 90 டைம்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடலெல்லாம் அடி ஆழத்துக்கு போகணுன்னா இருக்கிறதுலே டீப்பஸ்ட் ஆழம் அப்படின்னு போகும்போது அந்த ப்ரெஷரில் நம்ம அந்த க்ரஷ் ஆகிடுவோம்ல, அந்த மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் வீனஸில் டெய்லியுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீத் பண்ண நமக்கு அங்கே ஆக்சிஜன்ஸ் எதுவுமே இல்லை, அங்கே வெறும் பாய்சனஸ் கேஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால நமக்கு ஹியூமன்ஸ் வந்து அங்கே லைவ் பண்ணுறதுக்கு வாழ்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியமுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வீனஸை வந்து பார்த்துக்கலாம், தூரத்துலேருந்து நமக்கு பார்க்கும்போது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் இன்சைட் பார்த்தோன்னா ரொம்ப டெட்லிங்க. எர்த்தோட நெய்பர் தான், ஆனால் எர்த்து மாதிரி இல்லைல்ல. நம்ம வீனஸை வந்து எதுலையோ வந்து பார்த்துட்டு தூரமாக இருந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதோடு இருந்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.